ஹாய் காய்ஸ்! நம்ம ஒன்லி ஒன் எபிசோட் 6 பார்ட் 2 பார்த்துடலாம். போன பாட்டுலயே பார்த்துருப்போம். பிரின்சிபல் சார் ரூம்ல ஒரு கலவரமே நடந்து முடிஞ்சிருச்சு. அது கியூவோட ஆட்டமும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பாட்டு உங்களுக்கு புரியும்னா எபிசோட் 6 பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இதோட கன்டினியூஷன் உங்களுக்கு ரொம்ப புரியும். ஸ்டூடெண்ட் மாடல் ஆஃப் தி இயர் வேணாம் அப்படின்னு டியானு வாங்க சொன்னதுனால ஷீ இருந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இவனுங்களுக்கு ட்ரீட் வச்சுட்டு இருக்காரு. அப்ப ஷா சார் டேய் இதுக்கெல்லாமாடா நீ இவனுங்களுக்கு மீல் வாங்கி தருவ, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டேய் இவன் சொல்றத காதுல வாங்காதீங்க, நீங்க சாப்பிடுங்கடா டைம் வாங்கு அப்படின்ற மாதிரி ஷீ சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வாங்க ஷீ சார் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க அதை கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுவா நாங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு கலவரத்துல தான். இந்த ஷா இருக்கான்ல அவனை புல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப போய் நாங்க காப்பாத்துனாங்க. அப்படியே ஃப்ரெண்ட் ஆனோம். அப்புறம் அப்ராட்ல மீட் பண்ணோம். அப்படியே அங்கேருந்து இங்க வந்தோம். கேஃபே ஸ்டார்ட் பண்ணோம். அவ்வளோதான்டா. அப்ப நம்ம சொல்ல, அப்புறம் இந்த கேஃபேயோட நேமுக்கு அர்த்தம் என்ன சார்? அப்படின்ற மாரி கேட்க, இந்த அர்த்தம் உனக்கு அவசியம் தெரியணும்னா, நீங்க 2 பேரும் டாப் ஸ்டூடண்ட் தானே. நீங்களே கண்டுபிடிங்கடா அப்படின்ற மாரி சொல்ல, வாங்க கூகுள்லாம் பண்ணி பார்க்குறான். ஆனா அவனுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. இது இங்கிலீஷ் வார்த்தையா? எனக்கு ஒண்ணும் புரியல சார். நீங்களே சொல்லிடுங்களேன் அப்படின்ற மாரி சொல்ல, அதுவா நம்ம டீனேஜ் அதான் யூத்தா இருக்கக்குள்ள நம்ம அத பத்தி அவ்வளோக்கும் கண்டுக்க மாட்டோம். ஆனா நம்ம வளரக்குள்ள அத யூத்தா நெனச்சு நம்ம ஃபீல் பண்ணுவோம், சந்தோஷப்படுவோம். அப்படியா நம்ம யூத்த நெனச்சு ஃபீல் பண்ணுவோமா என்ன? அப்படின்ற மாரி கேட்க, ஆமா கண்டிப்பா அப்படின்ற மாரி சாரும் சொல்ல, அப்ப அவனோட ஃப்ரெண்ட் ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்திருப்பான் கிராப்பு. அது இவனுக்கு போது, ஆத்தாடி இவன் வேற இப்படி சொல்ட்டான். நம்ம இனிமேட்டு ஜாலியா இருக்கணும்டா அப்படின்ற மாரி வாங்க அப்ப முடிவு எடுக்க, இதெல்லாம் பார்த்துட்டு டயனா ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படியே இந்த சீனும் கட்டாது இவனுங்க 2 பேரும் மறுபடியும் ஈவினிங் கிளாஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹெட்ஃபோன் மட்டும் வாங்க நடந்து வந்துட்டு இருக்கான் பின்னாடி. இன்னைக்கு இந்த நாள் நல்லா இருந்துச்சுல அப்படின்ற மாரி சொல்லிட்டே வரக்குள்ள, டியானா திரும்பி, ஆமா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க பாரு இப்படி நீ வந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன் நம்ம ஈவினிங் கிளாஸ் போக முடியாது அப்படின்ற மாதிரி டியான் வாங்கோட ஹெட்செட்டை கீழே கழட்டி விட்டுட்டு வாடா போலாம் அப்படின்ற மாதிரி அவன் கையை பிடிச்சி கூட்டிட்டு ஓடிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்துட்டு ரொமான்டிக் ஃபீலோட அப்படியே வாங்க ஓடிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அப்போ ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. இந்த டோமுக்கான ஃபார்ம்ஸ்லாம் இருக்குல்ல, அப்போ அந்த பொண்ணு டியான் உன்னோட ஃபார்ம்ஸை கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, டியான் எனக்கு டோம்ல தங்கணும்னு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்க, டேய் லூசாடா இதை முன்னே சொல்லி தந்தா அந்த ஃபார்ம் வேற யாருக்காச்சும் யூஸ் ஆகும்ல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு திட்டிட்டு போக, இங்க வாங்க திரும்பி பார்த்துட்டே இருப்பான் டியானை. இங்க பாரு நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். லஞ்சுக்கு கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன்டா அப்படி நம்ம சொல்ல, எனக்கு தெரியுமே முன்னையே நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் நல்லாவே அப்படின்ற மாதிரி வாங்க சிரிச்சுக்கிட்டே திரும்ப. அப்போ கிளாஸ் 2 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ டியான் ஒரு மெசேஜை வாங்குக்கு தட்டி விடுறான். என்னன்னா, இங்க பாரு நீ ரொம்ப வெக்கப்படாத, எனக்கே வெக்க வருதுடா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை தட்டி விட, டயன் இப்படி பேசக்குள்ள வாங்க மட்டும் சும்மா இருப்பானா? நானா நான் வெட்கப்பட்டாலும் அதெல்லாம் மறைக்க மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை தட்டி விட, அதெல்லாம் சரிடா இருக்கட்டும் அப்படின்ட்டு டயான் நீ எப்போ ஓப்பன் பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க, இவனு டக்குன்னு திரும்பி பார்க்க, அப்ப இஞ்சி மரப்பா முட்டாயை எடுத்து வாயில சொருவி விட்டுறான் டயனு. எப்போ ஓப்பன் பண்ணணும்னு கேட்டிருப்பான்ல, இவன் ஒரு டிபி வச்சிருப்பான் க்ளோஸ்டுன்ட்டு, அதுதான் மீன் பண்ணி கேட்டிருப்பான் இங்க டியானு. நம்ம வாங்குக்கு ஒண்ணுமே புரியலப்பா, இந்த டியான் பையன் என்ன இப்பெல்லாம் பேசுறான் அப்படின்ட்டு இவனுக்கு ஒரே குஷி. 10 பட்டாம்பூச்சி வயித்துல கிச்சு கிச்சா மூட்டுற மாதிரி இருக்கு நம்ம வாங்குக்கு. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஒரு லேக்க தான் காட்டாங்க. ஒரு லேக்குக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அங்க லேக்குக்கு பக்கத்துல இங்க வாங்கும் டேயானும் உட்காந்துட்டு இருக்க. ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்போ வாங்க ஒண்ணு சொல்றான் டயானு கிட்ட, இந்த இடத்துக்கு நான் சின்ன வயசுலலாம் வருவேன். ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். கசகசான்னு இருக்கும். ஆனா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கசாமுசான்னு இருக்க சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காதுல கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்க, டியானை பார்த்தும் வாங்க சொல்றான். நீயும் இருக்கே நிதர்சனமா அப்படியே அமைதியா இருக்க அப்படின்ற மாதிரி இங்க கலாய்ச்சி விடுறான் நம்ம வாங்க. அத பார்த்துட்டு சட்டிலா சிரிச்சுட்டு இருக்கான் டியானு. அப்புறம் வாங்க ஒண்ணு சொல்றான். நம்ம இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ? அப்ப நம்ம அதிகமா பேசி க்ளோஸ் ஆயிருந்திருப்போமோ? அப்படின்ற மாரி இவனுக்குள்ளேயும் இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. அப்ப டயன் "டேய் என்ன கிறுக்கனா நீ? என்ன புலம்பிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்க, "அது ஒண்ணும் இல்லடா. இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. நான் எனக்கு சிப்லிங்ஸ்லாம் பிடிக்காது. யங்கரோ, எல்டரோ எனக்கு பிடிக்காதுடா." அப்படின்ற மாரி சொல்ல, "ஏன் உனக்கு பிடிக்காது?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆ தெர்லையே." அப்படின்ட்டு இவனும் அந்த டாபிக்க மழுப்பிட்டு, பின்னாடி டக்குனு திரும்பிட்டு, "அந்த மலை நல்லா இருக்குல்ல? அது மலைக்கு மேல ஒரு மண்ட. அந்த மண்ட மாரி இருக்குடா அது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க, இங்க டயனுக்கு புரிஞ்சிருச்சு. இவன் டாபிக்க மாத்திட்டான்டா அப்படின்ற மாரி, இவன் புலம்பிட்டு இருக்கிறத அழகா ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா நம்ம டியானு. இந்த சீன கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல வாங்கோட ரூம தான் காட்டுறாங்க. அவன் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல கிராப் கால் பண்றான் வீடியோ கால். அப்ப கிராப் "வாங்கு பலே ஆளு தான்டா நீ. புது ஸ்கூல்ல கூட உனக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் அதிகமாயிட்டாங்க போல. உனக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் போட்டு ஃபோட்டோலாம் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க போல." அப்படின்ற மாரி இவனோட ஃபேன் பேஜ பத்தி கிராப் பேசிட்டு இருக்குள்ள, "ஆமா நான் யாரு? பெரிய ஆளு இல்ல. நான் வேற ஹேண்ட்ஸமா இருக்கேன்.
எனக்கு ஃபாலோவர்ஸ்லாம் வந்து தானே ஆகணும்." அப்படின்ற மாரி. இங்க வந்துட்டு தற்பெருமையில பேசிட்டு இருக்க வாங்கு, "டேய் டேய் நீ என் அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லடா." அப்படின்ற மாரி கிராப் சொல்ல, அத சட்ட கூட பண்ணல நம்மளுடைய வாங்கு. கிராப் எடுத்துட்டு, "சரி அத விட உன் பின்னாடி ஒரு பையன் இருந்தானே ஹேண்ட்ஸமா" அப்படின்ற மாரி கேட்க, அத வந்து பார்க்குறான் நம்மளோட வாங்கு. அது பார்த்தா நம்மளுடைய டயானு. அப்ப உடனே வந்துட்டு கிராப்போட கால கட் பண்ண. கிராப் வந்துட்டு, "எதுக்குடா இவன் கட் பண்ணான் கால?" அப்படின்ற மாரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். இங்க இருந்துட்டு நம்மளோட டயான அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு, இவனே வந்து அப்படியே குஷியாகி வெக்கத்துல செவந்துட்டு இருக்க, அப்ப டியான் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. க்ளோஸ்டுன்னு ஒரு டிபி வச்சிருப்பான்ல, அத வந்து கிராண்ட் ஓப்பனிங்ன்னு போட்டிருப்பான். அத பார்த்த உடனே டக்குனு உள்ள வரான் நம்மளோட டியானு. இதுக்குன்னே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல டியானி, இவன் எப்போ மாத்துவான் அப்படின்ட்டு. "டேய் என்னடா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல உனக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். அதான் கிராண்டா ஓப்பன் பண்ணிட்டல்ல" அப்படின்னு சொல்லி குடுக்க, அது பார்த்தா கையெழுத்து பயிற்சி பண்ற நோட்டு. வாங்க இத பார்த்துட்டு, "டேய் இது எதுக்குடா என்ட்ட வந்து குடுக்குற?" அப்படின்ற மாரி கேட்க, டியான் உடனே வந்துட்டு, "ஏன் உனக்கு வேண்டாமா? குடுத்துரு என்ட்டயே" அப்படின்ற மாரி சொல்ல, "டேய் இல்ல நானே வச்சுக்கிறேன். ஏன்னா மத்த 2 மேம் வந்துட்டு என்ன திட்டு திட்டுன்னு திட்டுதுவோ, கையெழுத்து சரியில்லன்ட்டு. நான் இத பிராக்டிஸ் பண்றேன்டா" அப்படின்ற மாரி சொல்ல, சரி அப்படின்ற மாரி டைம் போவான். "டேய் டேய் ஏன் போற? நீ பக்கத்துல இருந்தா எனக்கு சொல்லிக் குடுக்கலாம்ல" அப்படின்ற மாரி சொல்ல, "ஆ அது ஒண்ணும் இல்ல. எனக்கு கடவுளா வந்து ஒரு கையெழுத்து குடுத்துருக்காரு. உனக்கு அப்படி கிடையாதுல்ல" அப்படின்ற மாரி இங்க வாங்க சொல்ல, "டேய் நீ ரொம்ப பண்றடா" அப்படின்ற மாரி இங்க கை கட்டி நின்னுட்டு இருப்பான். நம்மளோட டியான மறைச்சுக்கிட்டே. அப்படியே இங்க வாங்க வந்துட்டு டியான் ரூமுக்கு போக, அங்க போனா இவன் கையெழுத்து பண்ணாம சேட்டை பண்ணிட்டு இருப்பான். "டேய் இங்க பாரு சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேல வச்சுக்காத. வந்த வேலைய மட்டும் பாரு" அப்படின்ற மாரி டைம் மறைக்க, "டேய் பார்க்குறேன்டா" அப்படின்ற மாரி இவனும் வந்துட்டு கையெழுத்து பண்ணிட்டே இருப்பான். ஆனா எழுதக்குள்ள, "இங்க பாரு இப்படி எழுதக்கூடாது. டேய் இப்படிதான் எழுதணும். டேய் போடா லூசு பயலே இப்படி எழுதுடா" அப்படின்ற மாரி டியான் இருந்துட்டு வாங்க போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல வாங்கால சுத்தமா முடியல. "டேய் என்னடா எப்படி எழுதுனாலும் திட்டிக்கிட்டே இருக்க? என்னாடி முடியலடா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா. நான் போய் தூங்குறேன்டா. எனக்கு தூக்கம் வந்துருச்சுடா" அப்படின்ற மாரி இவன் இருந்துட்டு டியானோட பெட்ல போய் படுக்க, இங்க டியான் இருந்துட்டு வாங்குகிட்ட, "டேய் வாங்க 2 அடி எடுத்தா உன் ரூமுடா. இங்க எதுக்கு சேட்டை பண்ணிட்டு இருக்க? போய் ரூம்ல போய் படு என் பெட்ட விட்றா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க, "நான் ஆல்ரெடி தூங்கிட்டேன்" அப்படின்ற மாரி இங்க வாங்க சொல்ல, இங்க அப்படியே உட்காந்துட்டு இருப்பான் டைனு. அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்தது ஹாப்பி மூமெண்ட்ட தான் காட்டுறாங்க. வெரி த மூமெண்ட்ல ஆல்ரெடி நம்ம எபிசோட்ல பாதி இது காட்டியிருப்பாங்க. என்னன்னா வாங்க வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியாது. அதனால வேற ஒருத்தவங்க ஆள வர வைக்கிறதுக்காக கால் பண்ணியிருந்திருப்பான்ல. அது வந்து டயனுக்கு போயிருக்கும் அந்த காலு. அந்த விஷயம்லாம் டயனுக்கு தெரிஞ்ச உடனே, அவன் என்ன பண்றான்னா, அவங்க அம்மாக்கு உடனே கால் பண்ணிட்டு, "இந்த மாரி மீட்டிங் இருக்குன்னு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்குமா? அந்த மீட்டிங்க்கு நீங்க வர வேணாம். நீங்க கால வைங்க" அப்படின்ற மாரி சொல்லிடுவான். எதனாலனா, இங்க டியானோட அம்மா வந்தா வாங்க ரொம்ப வருத்தப்படுவானே அப்படின்றதுக்காக தான் இத பண்ணியிருப்பான். இத எங்க அம்மாட்ட இப்படி சொல்லிட்டு தான், அங்க வந்துட்டு எங்க அம்மாவால வர முடியாது அப்படின்ற மாரி சார்ட்டயும் சொல்லியிருப்பான். அவ்வளோதாங்க. இந்த எபிசோடும் முடிஞ்சுச்சு. வேறு மட்டும் ரொம்ப கியூட்டாவே இருந்துச்சுல்ல. இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல, இங்கலாம் செம்மையா பிச்சு உதறுது மழை. அங்கேயும் மழை பெய்யுதா? எந்தெந்த ஊர்ல மழை பெய்யுது? எந்தெந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோவ பார்க்குறீங்க? அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போட்டுருங்க. அப்புறம் புதுசா என் சேனல இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, சேனலுக்குள்ள நெறைய பிஎல் பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த சீரிஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பியர் பிளட்ஸ். டாட்டா பாய்.